ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்குது. ஸோ அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்றதுனால அன்னைக்கு நமக்கு சோமவார விரத நாள் வருது. ஸோ இது சிவனுக்கு ரொம்பவும் உகந்த நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதுவும் கார்த்திகை மாதத்தில் வர்றது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். கார்த்திகை தீபம் வர்றது இந்த மாதத்தில் தான். ஸோ அப்போ நம்ம சிவனுக்கு நம்ம வீட்டில் எல்லாமே விளக்கேற்றுவோம். கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த 3 நாட்கள், கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வர 3 நாட்கள் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம். ஸோ அதனால இந்த மாதம் ரொம்பவே ஸ்பெஷலான மாதம், அதுவும் சிவனுக்கு. ஸோ சிவனுக்குன்றது திங்கக்கிழமை அப்படின்றது சோமவார விரத நாள் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமும் கூட. ஸோ அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சிவன் படமோ இல்லை லிங்கம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட படம் தான் இருக்குது அப்படின்னாலும் சிவன் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. சிவனுக்கு மிகவும் பிடிச்சது வில்வ இலை தான். நம்ம என்ன கொடுத்தாலும் சரி, வில்வ இலைக்கு ஈடே ஆகாது. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு வில்வ இலையை வாங்கி அவரை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு நெய் தீபத்தை மட்டும் அவருக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வில்வ இலையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் உடனடியாக கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத உங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த சோமவார விரத நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க. நிறையா பேர் விரதம் கடைப்பிடிப்பாங்க. நம்மளோட உடல்நிலையை பொறுத்து தான் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த விரதத்தை இருந்துக்கோங்க. சில பேர் ஒரு வேளை சாப்பிடுவாங்க, சில பேர் மார்னிங் டிஃபனும் நைட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு கட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. கம்பல்சரியாக விரதம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நீங்கள் விரதம் முறை இருக்கணும்னா இருந்துட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. ஸோ காலையில் ஏற்றுறீங்க அப்படின்னா சாயங்காலமும் அதே மாதிரி விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் விரதத்தை நீங்கள் முடிக்கணும். ஸோ உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதை இருந்துக்கோங்க. இல்லாதவங்க பொதுவாக காலையில் எழுந்தோடனே நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம், அதுக்கு பிறகு சாமிக்கிட்ட போங்க. இந்த விளக்கு யாருனாலும் ஏற்றலாம். ஜென்ட்ஸ், லேடிஸ் அந்த மாதிரி யாருனாலும் ஏற்றலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு நெய் விளக்கு தான் ஏற்ற போகிறோம். ஆனால் அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் சிவனுக்கு ஸ்பெஷலாக ஏற்ற போகிறதுனால சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் சாமிக்கு நம்ம விளக்கு வைப்போம்ல, அந்த தட்டில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பச்சரிசி அதில் போட்டுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அகல் விளக்கை அதில் வைங்க. கூடவே அது பக்கத்தில் ஒரு சின்னதாக பூவும் அப்புறம் நீங்கள் 2 வில்வ இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த வில்வ இலை ஒரு கொத்தாக இருக்கலாம், அது வச்சாலும் சரி, இல்லைனா அதில் 1ஓ 2ஓ எத்தனை வில்வ இலையோ அதை அலங்காரம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நெய் தீபத்தை வச்சு நீங்கள் ஏற்றுங்க. அது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஒருவேளை உங்ககிட்ட வீட்டில் சிவன் படம் இல்லை, என்கிட்ட லிங்கமும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நார்மலாக உங்கள் வீட்டில் எப்பயும் விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோவில் இருந்தால், இல்லை இருக்க கோவிலில் சிவன் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 3 நெய் தீபம் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 நெய் தீபம் சிவனுக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி வில்வ இலையை கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் வில்வ இலையை அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாங்க. கோவிலில் போய் ஏற்றுறவங்க இந்த அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். வீட்டில் ஏற்றுறவங்க மட்டும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். ஸோ கோவிலில் போய் ஏற்றுறவங்க நார்மலாக ஒரு 3 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ரொம்பவே சிறப்பு விசேஷமான ஒரு நாள் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை மறக்காமல் பண்ணிடுங்க. காலையில் பண்ண முடிஞ்சால் தாராளமாக காலையில் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலை அப்படின்னா சாயந்தரமாக போயிட்டு விளக்கை ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை உங்கள் மனசில் நினச்சிட்டு சிவபெருமானிடம் நீங்கள் அதை சொல்லுங்கள். என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த வாரம் நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே
கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அதை நினச்சி நீங்கள் அந்த 3 விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாங்க. அது கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அது நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இதை பண்ணுங்கள். சிவபெருமானோட ஆசி நமக்கு என்றைக்குமே இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வேளை இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றினாலும் சரி, இல்லை நான் கோவிலில் போய் விளக்கேற்றுறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து ஒரு 108 முறை ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியையும் கொடுக்கும். உங்களுக்கு கடன் சுமை இருக்கலாம், இல்லை கல்யாண பிரச்சனைகள் இருக்கலாம். சோமவார விரதம் அப்படின்றது கல்யாணம் ஆனவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கூட ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த சோமவார விரதத்தப்போ 2 நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த 2 நெய் தீபம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரி 2மே ஒன்றா, அதாவது ஒரு விளக்கில் ஒரு திரி போட்டு நீங்கள் நெய் ஊற்றிடுறீங்க, மறுபடியும் இன்னொரு விளக்குலையும் அதே மாதிரி நெய் விட்டு நீங்கள் திரி போட்டுடுறீங்க. அதுக்கு பிறகு 2 திரியும் ஒன்றா இருக்க மாதிரி திரியை இணைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு அதில் நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு சிவனுக்கு ஒரு 3 தடவை அந்த தீபத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு உங்கள் மனசில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒற்றுமையாக எப்பயுமே சந்தோஷமாக இந்த திரியில் நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கணும். சிவனும் பார்வதியும் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்றத உங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதை நம்பி பண்ணுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க ஏதாவது பிரிஞ்சு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க நம்ம கூட சேரணும்னு நினைக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்டை போட்டு இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, நாங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக ஒன்றா சேருவோம், கவலையே பட வேணாம். இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஜென்ஸோ லேடிஸோ யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் ஏற்றுங்க. இது பெரிய மாற்றத்தையே உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும். ஸோ இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது பெரிய விரதம். இந்த கார்த்திகை மாதத்தில் வர சோமவாரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு சிவனுக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே உண்டாகும். கண்டிப்பாக இதை மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.